கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே 2025 ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார், நம்மை நடத்தினார். ஒருவேளை அநேக ஜெப குறிப்புகள் நமக்கு நிறைவேறாமல் இருந்தாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் வருஷத்துக்குரியதல்ல, நம்முடைய வாழ்க்கைக்குரியது. கடந்த வருடம் நடக்காவிட்டாலும் இந்த வருடம் இனி வரும் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு அந்த வார்த்தை நமக்கு தேவையோ, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் தேவையோ, அந்த நாளிலே கட்டாயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். இந்த வருஷத்தில் பிரவேசிக்கிற நமக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்பதாக. தேவன் நமக்கு சொல்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை. இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறார் என்றால், நம்ம யார், நம்ம மேல் அவர் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார், நம்ம எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்னு அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீர் என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அழைச்சிட்டு வந்தேன், உன்னை நடத்தினேன். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்பதாக. மனிதர்கள் மாத்திரம் நம்மோடு கூட போராடுகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. சில நேரம் அநேக பலவீனங்கள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு எதிரடையாய் இருக்கிறதான காரியம். அதைத்தான் அவர் சொல்கிறார், நீ தேடுவ காண மாட்டாய் என்பதாக. இங்க பாருங்க, ஒரு சில நேரங்களில் நம்மளோட கையில வலிக்குன்னு வச்சுக்காங்களே, வலிக்கிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு பார்த்தா அந்த வலி இருந்ததே நிச்சயா தெரியாது. ஏதோ ஒரு மனிதன் நமக்கு விரோதமா எழுப்பிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவோம், அந்த ஆளை இப்போ இந்த பக்கமே காணுமே, எங்கே போயிட்டாரு. இதுதாங்க அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். போராடினவர்கள் நீ தேடுவ ஆனால் காண மாட்டாய் என்பதாக. வேதாகமத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இல்லாமல் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வந்தது. ஆனால் ஜெயம் பெற்றது யாரு தெரியுமா? கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் ஜெயம் பெறும்படியாக வைத்தார். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்காங்க. சவுல் தாவீது எங்கெங்க மறைஞ்சிருக்கான்னு தேடி 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 போய் அவனுக்கு விரோதமாய் எழும்புறான். தாவீதுக்கு சவுலோடு கூட நித்தம் போராட்டமாய் காணப்படுகிறது. வேதமே சொல்கிறது, தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் என்னது நடந்தது, பிரச்சனையாய் இருந்தது. ஆனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? எந்த பெலிஸ்தீனை கொன்று தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை நிறைவேற்றினானோ அதே பெலிஸ்தீன் இடத்துல தாவீது என்ன செய்றான், இந்த சவுலுக்காக பயந்து அடைக்கலம் தேடி போறாங்க. அந்த அளவுக்கு சவுல் தாவீதை நெருக்குகிறான். ஆனால் தாவீதுடைய ராஜபாரம் தான் நிலைத்து நின்றதை ஒழிய சவுலை காணவில்லைங்க. இப்படிதான் மொர்தெகாய்க்கு விரோதமாக, மொர்தெகாவை மாத்திரமல்ல அந்த குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒருத்தன் எழுப்பி வந்தான். எங்க பார்த்தாலும் பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு இருந்தான். பார்க்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சல், இவனை அழிச்சிடணும், இவன் குலத்தை அழிச்சிடணுங்கிறதான ஒரு எண்ணம். ஆனால் மொர்தெகாய் வாழ்ந்தா, ஆமான காணவில்லை. வேதாகமத்தில் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதாங்க. யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ, நெருக்குகிறார்களோ, அழிக்க நினைக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்றார், அவர்களை நீ தேடியும் காண மாட்டாய் என்பதாக. நம்முடைய தேவன் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, அவர்களையே இல்லாமல் ஆக்கிறது போறது. இன்னொன்று, எவர்கள் நமக்கு விரோதமாக போராடினார்களோ அவர்களை நம்ம பட்சத்தில் கொண்டு வரது. இதை தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுலுக்கு தேவன் செய்தார்.
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் போராடுறான். ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறான். இயேசுவை நம்புகிறவனுக்கு விரோதமாய் போராடுகிறான். அழிக்கிறான், கொலை செய்கிறான். ஆனா அவனை கொண்டே தன்னுடைய ராஜ்யத்தை தேவன் நினைச்சார், கட்டினார். ஏன் இயேசுக்கவே பாருங்க, இயேசு பிறந்த நேரத்தில் ஏறுவது அந்த பிள்ளையை அழிக்கணுங்கிறதுக்காக, இயேசுக்காக எத்தனையோ பேர் அந்த இடத்துல சிறு பிள்ளைங்கள் அன்னைக்கு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் அந்த சிறு பிள்ளைகளில இவரும் ஒரு ஆளாய் இருப்பார், அழிச்சிடலாம்னு. ஆனா தேவன் அழகா தப்பு வைத்து கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் யோசேப்போடு கூட பேசுறாரு. நீ போ, குழந்தை அழிக்க நினைச்ச ஏறது மறிச்சுட்டான், நீ திரும்பி போனான்னு சொல்றாங்க. இதுதான் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. நீங்க எந்த காரியத்துல போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, மனிதர்களால் போராடுகிறீங்களா, வியாதியால போராடுறீங்களா, பண கஷ்டத்தால போராடுகிறீங்களா, அவமானத்தால போராடுகிறீங்களோ தெரியல, அது எதுவாக இருக்கட்டும். ஆனா நம்முடைய தேவன் சொல்லுகிறதான வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்தம் என்னன்னா, அந்த பிரச்சனை ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அது இல்பொருளாய் மாறிடும். அது பேசுவாரற்று காணப்படும். காரணம் என்ன தெரியுமா? நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ ஏன் பிள்ளை, என்ன நம்புற பிள்ளை, என்ன நோக்கி கூப்பிடுற பிள்ளை. உனக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் எழுப்பினாலும் அது இல்பொருளாய் மாறும் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிற, காலடி வைத்திருக்கிற, இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு திகைக்கிற, பயப்படுகிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், அந்த போராடின போராட்டம் அது என்ன செய்யும்? மாற்றப்படும். நீ தேடி அது காணாதபடிக்கு அழிந்து போகும். இதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். எனவே உங்க வாழ்க்கையில உங்களுடைய போராட்டங்கள் என்னன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை எழுதி வைங்க. இந்த காரியத்தில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலைக்காக போடுறேன், திருமணத்துக்காக போராடுறேன், மனிதர்களால் நான் போராடுறேன், நித்தமும் என்னை நெருக்கிறாங்க, நித்தமும் என்னை குறித்து பேசுகிறாங்க, தினமும் என்னை எப்படியாகிலும் அள வச்சிடுறாங்க, இப்படியெல்லாம் நினைக்கிற காரியத்தை எழுதி வைங்க. ஆண்டவர் ஒவ்வொரு போராட்டத்தையா ஆண்டவர் அழிச்சுக்கிட்டே இருப்பார், அதை இல்லாமல் ஆக்கி கொண்டே இருப்பார். உங்களை அவர் இந்த வருஷத்தில் அவர் மகிழ செய்ய போகிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வாக்குத்தத்தத்தினால் அவர் ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தோடு கூட அவர் நடத்த போகிறார். அவருடைய பரிசுத்த நாம மகிமையடைய போகிறது. நீங்கள் சுகித்திருக்க போறீங்க. நீங்கள் போராட்டினவர்களை தேடியும் காண மாட்டீர்கள். இதுதான் தேவன் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தம். பெற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். ஆமென்.